கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை வெண்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் முற்பகுதி. கோபம் நிர்மூடனை கொல்லும். கோபம் நிர்மூடனை கொல்லும். ஆங்கில வேதாகமத்துல இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, surely vexation kills the fool. vexation என்று சொன்னால் எரிச்சல். தமிழ்ல கோபம் என்று போட்டிருக்கிறது, ஆனால் சரியான பதம் எரிச்சல். எரிச்சல் படும் பொழுது அது அறிவற்றவனை, அறியாமையில இருக்கிறவனை கொன்றுவிடும் என்று சொல்லுகிறது. அவனை இயலாமைக்குள்ளாய் தள்ளிவிடும் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சலிப்பு வரும் பொழுது, இயலாமை வரும் பொழுது, கோபம் வரும் பொழுது ஒரு விதமான எரிச்சல் நம்மை ஆண்டு கொள்ளும். அந்த எரிச்சல் வந்த மாத்திரத்துல நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நாம் தடுமாறி விடுவோம். இங்கு தன் நண்பன் யோபுவினுடைய பலகீனத்தை பார்த்த மாத்திரத்துல யோபுவினுடைய நண்பன் எரிச்சல் அடைந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. ஏதோ ஒன்றை சொல்லிவிடுவோம் என்று சொல்லுகிறது அல்ல. சொல்லுகிறதை சரியாய் புரிந்து கொண்டு நிதானமாய் சொல்ல வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. நிதானம் தவறினால், எரிச்சல் வந்தால் அது வாழ்க்கையை கொன்றுவிடும். அன்புக்குரிய விசுவாசிகளே, நாம் வாழ்கிற இந்த பூ உலகில இறைவன் படைத்த அற்புதமான இந்த தோட்டத்துல நான் எரிச்சல் அற்றவனாக வாழ வேண்டும். எரிச்சலை புறம்பாக்கி விட்டு இறை அன்பை வழிகாட்டுகிறவனாய் வாழ வேண்டும். ஒரு காட்டு பகுதிக்கு அருகில இருந்த கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். காட்டிலிருந்து தவறுதலாக ஒரு மான் அவரிடத்துல வந்து விட்டது, குட்டி. அதை எடுத்து அவர் சீராட்டி வளர்த்தார். சில நாட்கள் நன்றாக வெகு அழகாக பிரியமாய் இருந்தது. அது உள்ளே ஓடும், காட்டுக்குள்ளே திரும்ப வந்துவிடும். அப்படியா இருந்து ஒரு நாள் அந்த மானை காணவில்லை. இவர் எல்லா இடங்களிலும் தேடி தேடி பார்த்தார், ஒரு இடத்திலும் கிடைக்கவில்லை. இந்த மான் இழப்பு அவருக்கு மன உளைச்சலையும் எரிச்சலையும் கொடுத்தது. எவ்வளவு பாசமாய் நான் பார்த்து கொண்டு இப்படி போய்விட்டது என்று சொல்லி, யாரோ அறுத்து கொன்று சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற கலக்கம் மேலோங்கி இருந்தது. அவர் அந்த வேதனையின் உச்சத்துல கடவுளிடத்துல முறையிட்டார். கடவுளே, நான் பாசமாய் நேசமாய் வளர்த்த மானை யாரோ கொன்று விட்டார்கள், எனக்கு அவர்களை காண வேண்டும் என்று சொல்லி அவர் இறைவனத்தை போராடினார். இறைவன் சொன்னார், அந்த மான் போனால் என்ன, உனக்கு வேறொரு மானை தருகிறேன் என்று சொல்லி, இன்னும் அழகான ஒரு மான்குட்டியை தருகிறேன், அதை வளர்த்துக்கொள் என்று சொன்னார். இல்லை, என் மானை கொன்றவனை நான் நேரிலே பார்க்க வேண்டும், அவனை பார்த்தால்தான் என் கோபம், என் எரிச்சல் மாறும் என்று சொன்னார். கடவுள் சொன்னார், இல்லை, அது உனக்கு வேண்டாம், வேறு மானை தருகிறேன் என்று சொன்னார். இவன் விடாப்படியாக மன்றாடின பொழுது கடவுள் மறைந்து போனார். கடவுள் மறைந்து போனார். அந்த இடத்துல தோன்றினது ஒரு சிங்கம். இந்த சிங்கம் மானை அடித்து விட்டது. கொன்றவன் எனக்கு கண்முன் வர வேண்டும் என்று சொன்னதும் சிங்கம். அந்த அடுத்த நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எரிச்சல் மூடனை கொல்லும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த எரிச்சல் வேண்டாம். என் ஆண்டவர் பட்சத்துல அன்போடு வாழ்கிற பிள்ளைகளாய் வாழ முற்படுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே எரிச்சலின் ஆவி இல்லாதபடிக்கு உம்முடைய அன்பின் ஆவியை உடைய பிள்ளைகளாய், அமைதலின் ஆவி உடைய பிள்ளைகளாய், உம்முடைய சொற்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கல பிதாவே, ஆமென்.